everyone, welcome to my channel. இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைய காலத்தில் இந்த சூழ்நிலையில் நாங்கள் எதிர்நோக்கிற பெரிய ஒரு பிரச்சனை தான் பொருளாதார பிரச்சனை. பொருளாதாரங்கிறது இன்றைக்கு பெரிய ஒரு சிக்கலுக்குரிய பிக் டாபிக்குரியதோ பேசக்கூடிய ஒரு விடயம் இன்றைக்கு வந்திருக்கு. அதுக்கு எல்லாரும் ஒரு பொருளாதாரத்தை உருவாக்குறேன்னு சொன்னால் வியாபாரங்கிறது மிக முக்கியம். தொழில் செய்யக்கூடியவரோ இல்லாட்டி ஒரு ஒரு குறிப்பிட்ட துறையில் வேலை செய்யக்கூடியவரோ எல்லாருக்கும் பொதுவான ஒரு விடயம் ஒரு வணிகம். அந்த வணிகம் உண்டை எப்படி நாங்கள் ஆரம்பிக்கிறதுங்கிறத பற்றி நாங்கள் இன்றைக்கு பார்க்க போவோம். அதுக்கு முன்னாடி எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிப்போம். அதாவது ஒரு வியாபாரத்தை நாங்கள் ஆரம்பிக்கிறேன்னு சொன்னால் அதுக்கு பல விடயங்கள் இங்கே தேவைப்படுது. முதலாவது தான் எங்களுக்கு தேவைப்படுற ஒரே ஒரு விடயம் ஃபைண்டிங் யுவர் பிஸ்னஸ் ஐடியா. அதாவது முதலாவது நீங்கள் பிஸ்னஸ் ஒரு ஐடியா ஒன்று நாங்கள் சூஸ் பண்ணணும். அதாவது நாங்கள் இந்த ஐடியாங்கிறது நாங்கள் இருக்கிற இடத்தையோ அடுத்தது நாங்கள் வாழ்கிற சூழலையோ அல்லது எங்களோட அரசியலோ பலதும் இதில் தாக்கத்தை செலுத்தும். இப்போ ஒரு பிஸ்னஸ் ஐடியான்னு சொன்னால் ஐடியா எங்கேருந்து நாங்கள் எடுக்கிறோம், ஒரு வியாபாரத்துக்குரிய ஐடியா எப்படி எடுக்கிறோம். அதாவது நாங்கள் ஒரு வியாபாரத்தை சொந்தமாக எங்களோட மூளையில் உதிச்ச ஒரு ஐடியாவாகவும் இருக்கலாம், இல்லாட்டி ஏற்கனவே நாங்கள் ஒரு சந்தையில் பார்த்த ஒரு புதிய விடயமாகவும் இருக்கலாம். ஐடியாங்கிறது அந்த ஐடியாவை நாங்கள் எவ்வாறு ஒரு வியாபாரத்துக்குள்ளே கொண்டு வரோங்கிறத தான் நாங்கள் மெயினாக திங்க் பண்ண வேண்டிய சப்ஜெக்டிங் இன்னைக்கு. அதாவது ஒரு ஐடியா ஒன்றை நாங்கள் க்ரியேட் பண்ணுறேன்னு சொன்னால் அதுக்குள்ளே எங்களுக்குள்ளே நாங்கள் சில கேள்வியை கேட்டுக்கொள்ளணும். முதலாவது நாங்கள் கேட்கணும், என்ன பிரச்சனைக்கு நான் என்ன தீர்வு கொடுக்க போகிறேன். அதாவது இப்போதைக்கு ஒரு சந்தையில் இருக்கிற எந்த பிரச்சனைன்னு சொல்லி நாங்கள் முதல்ல ஆராய்வு செய்யணும். அந்த பிரச்சனை என்ன பிரச்சனைன்னு சொல்லி உதாரணத்துக்கு நாங்கள் சொல்லணுமா இருந்தால் இப்போதைக்கு மக்களுக்கு தண்ட ஒரு வேலையை ஒன்று செஞ்சு கொள்றதுக்கு எங்களுக்கு ஒரு மெஷினரி ஒன்று எங்களுக்கு தேவைப்படும். அந்த மெஷினரியை என்னால் கொடுக்கலுமா, இல்லாட்டி ஒரு உதாரணத்துக்கு இன்றைக்கு பார்க்க போனால் ஆர்கானிக் ஃபுட்டுங்கிறது பெரிய ஒரு பிரச்சனை சந்தை. அதாவது எங்களுக்கு கிடைக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே ஒரு கிருமி நாசினியோ பூச்சி நாசினியோ பாவிச்ச ஒரு பொருட்கள் தான் இன்றைக்கு சந்தையில் கிடைக்குது. அதன் மூலமாக பல நோய்கள் எல்லாமே மக்களுக்கு பிரச்சனையாக இருக்குது. அப்போ நாங்கள் யோசிக்கணும், அந்த பிரச்சனைக்கு எங்கள்கிட்ட என்ன ஒரு சொல்யூஷன் கொடுக்கணும் நாங்கள் பெஸ்ட்டுக்கு நாங்கள் திங்க் பண்ணோம். அப்போ அது நாங்கள் சொல்யூஷன் கொடுக்கறதால அதால் எங்களுக்கு அது மூலமாக எங்களுக்கு ஒரு வருமானம் ஒன்று கிடைக்குமாங்கிறதையும் நாங்கள் முதல்ல தீர்மானிக்கணும். அதாவது நாங்கள் கொடுக்கக்கூடிய சொல்யூஷனுக்கு மக்கள் எங்களுக்கு பணம் செலுத்தக்கூடிய மாதிரி ஒரு விடயமாங்கிறதை நாங்கள் யோசிக்கிறோம். அதாவது பிஸ்னஸ் நாங்கள் செய்ய போகிற நோக்கமே சம்பாதிக்கிறதுன்னு சொன்னால் எங்களுக்கு வருமானத்தை ஈட்டணுங்கிறது. அதுக்காக நாங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு ஐடியா அது பணம் ஈட்டக்கூடியதும் ஒரு சிறந்த ஐடியாவாகவும் இருக்குது. எல்லாருக்கும் மனசில் தோன்ற ஐடியாவெல்லாம் வியாபாரமாக்க இயலும். புதியதை சந்தையில் அறிமுகப்படுத்துவது தான் ஒரு முயற்சியாகும். அதுக்காக எல்லாரும் புதிய விஷயத்தையே கொண்டு வைத்து செய்ய நாங்களும் சிலது பார்த்ததுல நாங்கள் இன்னொன்று கொஞ்சம் மோடிஃபை பண்ணி அதை விட இப்போ ஏற்கனவே ஒரு சந்தையில் நாங்கள் ஒரு பொருட்களை பார்த்துருக்கோம், பொருட்களோ ஒரு சேவையோ பார்த்துருக்கோம். அந்த பொருட்கள்லையோ சேவையிலையோ ஏதோ ஒரு குறைபாடை நாங்கள் கண்டுபிடிப்போம். அந்த குறைபாட்டை நாங்கள் எப்படி நாங்கள் நிவர்த்தி செய்யலாம் சொல்லி அந்த குறைபாட்டை நாங்கள் நிவர்த்தி செஞ்சு புதிய ஒரு ப்ராடக்டை நாங்கள் உருவாக்கி சந்தையில் கொடுத்தோம்னா அது எங்கிட்ட ஒரு வெற்றிக்கு ஒரு வழியாக இருக்குது. இது முதலாவதாக நாங்கள் பார்க்கக்கூடிய வழி ஒன்று, அதாவது ஃபைண்டிங் யுவர் பிஸ்னஸ் ஐடியா. இரண்டாவது நாங்கள் பார்க்க வேண்டியது மார்க்கெட் ரிசர்ச். அதாவது
ஒரு சந்தையை பற்றிய ஒரு ஒரு ரிசர்ச் ஒன்று நாங்கள் செஞ்சு கொள்வோம். அதாவது வந்துட்டு இன்றைக்கு நாங்கள் ஒரு வணிகத்தை ஆரம்பித்தா அந்த வணிகத்துக்குரிய இது வந்துட்டு எங்களோட சந்தையில் அது எந்த அளவுக்கு தாக்கத்தை செலுத்தும், எங்களோட வியாபாரம், அதாவது எங்களோட பொருட்களோ சேவையோ சந்தையில் எந்த அளவுக்கு ஒரு வியாபாரத்தை ஒரு தாக்கத்தை ஒன்று செலுத்துங்கிறது தான் இன்னைக்கு முக்கியமான விஷயம். அதாவது வந்துட்டு நாங்கள் உற்பத்தி செய்கிற பொருளோ சேவையோ மார்க்கெட்டில் சந்தைப்படுத்தக்கூடிய மாதிரி எங்களுக்கு ஒரு வாய்ப்போ எங்களுக்கு அதுக்குரிய ஒரு சாதகமான தன்மையோ இருக்குதான்னு சொல்லி நாங்கள் பார்க்குறோம். மார்க்கெட் ரிசர்ச்சை நாங்கள் பார்க்குறது மார்க்கெட்டில் எங்களுக்கு எங்களோட பொருட்களுக்கோ சேவைக்கோ எங்களோட வணிகத்துக்கு வந்துட்டு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உண்டு இருக்குதான்னு சொல்லி முதலாவது நாங்கள் பார்க்கணும். அடுத்தது வந்துட்டு எங்களுக்கு இந்த எங்களோட வணிகத்துக்கு இப்போ இருக்கிற சந்தைப்படுத்தல் ஒரு பொருத்தமான இடமானு சொல்லி பார்க்கணும். இந்த மார்க்கெட் வந்துட்டு பல ரீதியாக பிரிக்கப்படுது. அதாவது வந்துட்டு உங்களோட மார்க்கெட் வந்துட்டு வேர்ல்டு வைடில் நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்களா, இல்லாட்டி உள்ளூர் சந்தையை டார்கெட் பண்ணுறீங்களா, இல்லாட்டி உங்களுக்கான டிமாண்ட் வந்து எங்கே இருந்த மார்க்கெட் ரிசர்ச்சை நீங்கள் மெயினாக தெரியும். நான் இன்றைக்கு விரிவாக உங்களுக்கு சொல்ல வரல, சில விஷயங்களை நான் சொல்ல வரேன். இப்போ உங்களோட பொருட்களுக்கு மார்க்கெட்டில் டிமாண்ட் இருக்குதாங்கிறது மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். இந்த சிலர் வந்து சில ப்ரொடக்ட்களை ஆரம்பிக்கிற போது அடுத்த நிமிஷம் மக்களோட தேவையை நாங்கள் பூர்த்தி செய்யாட்டி அன்னைக்கு எங்களோட டிமாண்ட் வந்து அதாவது டிமாண்ட்ங்கிறத உருவாக்குறது வந்துட்டு ஒரு முயற்சியாளர் மிக முக்கியமான பொருட்களுக்கான. அடுத்தது ஒரு கஸ்டமருக்கிட்ட அந்த பொருள் வந்துட்டு ரீச் ஆகுதாங்கிறதையும் நாங்கள் மெயினாக பார்க்கணும். மூன்றாவது விஷயம் வந்துட்டு நாங்கள் ஒரு பிஸ்னஸ் பிளான் வந்து நாங்கள் க்ரியேட் பண்ணுவோம். ஒரு வியாபாரத்தோடு நாங்கள் செய்கிறோன்னு சொன்னால் அதுக்கு ஒரு பிஸ்னஸ் ஒரு பிளான் ஒன்று மார்க்கெட் நாங்கள் முதலாவது ஒரு ஐடியா ஒன்று எங்களுக்கு வந்துச்சு. அந்த ஐடியாவை கொண்டு வைத்து நாங்கள் அதை மார்க்கெட்டில் போட்டு பார்த்தோம், அதாவது ரிசர்ச் பண்ணி பார்த்தோம். எங்களது எல்லாம் ஓகே, எங்களோட வியாபாரத்தை நடந்து செல்ல இயலும் அப்படின்னு சொல்லி நாங்கள் ஓகே ஆனதுக்கப்புறமா நாங்கள் செய்கிற வேலை தான் ஒரு பிஸ்னஸ் பிளான் ஒன்று செய்யணும். அதாவது ஒரு வணிகத்தொண்டு ஆரம்பிக்கிறேன்னா அதுக்கு ஒரு பிளான் உண்டு. எந்த ஒரு விடயம் ஒன்றும் ஒரு பிளான் இல்லாத ஒரு கேட்டகரியில் போகுமா இருந்தால் அது எந்த அளவுக்கு சக்ஸஸே ஆகாது. உண்மையாக சொல்லலாம் சக்ஸஸே ஆகாது. அப்போ நாங்கள் ஒரு பிஸ்னஸ் பிளான் ஒன்று க்ரியேட் பண்ணணும். அந்த பிஸ்னஸ் பிளானை நாங்கள் க்ரியேட் பண்ணுறேன்னு சொன்னால் அதில் வந்துட்டு வாட் இஸ் யுவர் மிஷன் அண்ட் விஷன், அதாவது எங்களோட ஒரு வியாபாரத்துக்கான ஒரு மிஷனும் விஷனும் ஒன்று கட்டாயம் எங்களுக்கு தேவை. ரெண்டாவது வந்துட்டு வாட் ஆர் யூ கோல்ஸ் ஃபார் த நெக்ஸ்ட் 1 to 3 years, அதாவது ஒரு 3 வருடத்துக்கான எங்களோட ஒரு கோல் ஒன்று ஈக்கணும். நாங்கள் இப்படித்தான் இந்த பொருளை நாங்கள் உற்பத்தி செய்யப்படுறோம், இந்த பொருளை நாங்கள் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு எங்களோட கோல்ஸ் வந்துட்டு இது இப்படி தான் நாங்கள் போக போகிறோம், எங்களோட டார்கெட் என்ன, நாங்கள் எந்த ரீச் பண்ண போகிறோம், இதன் மூலமாக நாங்கள் எப்படி டார்கெட் பண்ண போகிறோம், எந்தெந்த மார்க்கெட்டில் நாங்கள் இதை ப்ரொடியூஸ் பண்ண போகிறோம், இதை பற்றி ஒரு இது ஒன்று. அடுத்தது வந்து வாட் இஸ் யுவர் ப்ரைஸிங் ஸ்ட்ராட்டஜி, அதாவது ப்ரைஸிங்கிறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எந்த ஒரு வியாபாரத்துலேயும் வந்துட்டு ப்ரைஸிங்கிறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த ப்ரைஸிங் தான் வந்துட்டு நாங்கள் தீர்மானிக்க போகக்குள்ள நாங்கள் மெயினாக நாங்கள் பார்க்கணும் வந்துட்டு மார்க்கெட்டை நீங்கள் ஆல்ரெடி ரிசர்ச் பண்ணியிருப்பீங்க. அப்போ எங்களோட பொருளுக்கான ப்ரைஸ் வந்துட்டு மற்றவங்களோட ப்ரைஸை விட கூடுதலாகவும் இருக்கக்கூடாது, மிக குறைவாகவும் இருக்கக்கூடாது. அதாவது எங்களுக்குரிய ஒரு ப்ரைஸிங் வந்து டிசைட் பண்ணுறதுக்கு இது பிக் டாபிக் கொண்டு நான் எந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து கொண்டு போகுது. நான் ஒவ்வொரு சம்பந்தமான ஒவ்வொரு விளக்கமான தனித்தனி வீடியோக்கள் நான் இதுக்கு பின்னால் நான் போட வைக்கிறேன். அப்போ அதில் உங்களுக்கு தேவையான வீடியோத்தை நீங்கள் தெரிஞ்சு கொள்ளும். அதாவது ஒரு விலையை தீர்மானிக்கிறது எவ்வாறு இருக்குது அதில் சிம்பிளாக நான் சொல்லிக்கொண்டு போகணும்னா ஒரு விலையொன்றை தீர்மானிக்கக்குள்ள அந்த விலைக்கு வந்துட்டு எங்களை முதலாவது வந்து எங்களோட உற்பத்தி செலவு அதில் கவர் ஆகும். அடுத்தது வந்துட்டு எங்களோட நிர்வாக செலவு அதில் கவர் பண்ணுறோம். மூன்றாவது அதில் விற்பனை விநியோக செலவு கவர் ஆகும். இதை தாண்டி எங்களுக்கான லாபமும் அதில் இன்க்ளூட் பண்ணப்பட்டிருக்கு. அப்போ அதில் வந்துட்டு பல விதங்கள் இருக்குது. முதலாவது தடவை எப்படி நாங்கள் டார்கெட் பண்ணுறது, ரெண்டாவது தடவை நாங்கள் எப்படி டார்கெட் பண்ணால் விதங்கள்லாம் இருக்குது. அதை நாங்கள் பொறவுக்கு எடுத்த வீடியோவில் நாங்கள் பார்ப்போம். இப்போ நான் சொல்லுவாங்க இந்த ப்ரைஸை நாங்கள் சரியான ஒரு விலையோடு நாங்கள் தீர்மானிக்கிறோம்.
இந்த விலையை தீர்மானித்தா தான் எங்களுக்கு மார்க்கெட்டில் சந்தைப்படுத்தலாம்ங்கிற சம்பளம் நாங்கள் தீர்மானிக்கணும். அடுத்தது மார்க்கெட் பிளானை எங்களை வெரி இம்பார்ட்டன்ட். அதை பற்றி நான் கூடுதலாக பேசினேன். நான் ஒரு மார்க்கெட் பிளானை பற்றி நான் கூடுதலாக பேசிக்கிறேன். அதாவது மார்க்கெட்டிங் பிளானிங் வந்துட்டு, அதாவது நாங்கள் பொருளை உற்பத்தி செஞ்சாச்சு, பிஸ்னஸ் ஐடியாஸ் வந்துச்சு, மார்க்கெட்டை ரிசர்ச் பண்ணி பொருளை உற்பத்தி செஞ்சு அதுக்குரிய விலையும் தீர்மானிச்சாச்சு. நாங்கள் போயிட்டு மார்க்கெட்டில் கொண்டு வந்து எப்படி மார்க்கெட்டிங் பண்ண போகிறோம். ஒன்று எங்களோட மார்க்கெட்டிங் அதாவது வந்துட்டு சந்தைப்படுத்தல் முகவரி மூலமாகவா, இல்லாட்டி வெளி நாங்களே எங்களோட ப்ரொடக்ட் ரிட்டைல் ஷோரூம்ஸில் க்ரியேட் பண்ணி நாங்கள் சந்தைப்படுத்த போகிறோமா, இல்லாட்டி வந்துட்டு எங்களோட ப்ரொடக்டை வந்துட்டு குறிப்பிட்ட டார்கெட் கஸ்டமர்ஸ்கிட்ட நாங்கள் டிரெக்டாக டீல் பண்ண போகிறோமா, இது சம்மந்தமான பிளானிங் வந்து மார்க்கெட்டிங் பிளானிங் எங்கள்கிட்ட வேணும். அடுத்தது வந்துட்டு எங்களோட பட்ஜெட் அண்ட் ஃபோகாஸ்ட் பிளானிங். அதாவது இதை எப்படி செஞ்சு கொள்றதுக்கு, இந்த ப்ரொடக்டை சந்தைப்படுத்தி வாரது மூலமாக நாங்கள் எப்படி செஞ்சு கொள்கிற பட்ஜெட் பண்ணி கொள்றதுன்றது திட்டமிடலையும் நாங்கள் இதை தீர்மானித்து கொள்வோம். அடுத்தது வந்துட்டு 4வது ஸ்டெப் வந்துட்டு லீகல் ஸ்ட்ரக்சர் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன். அதாவது ஒரு வியாபாரத்துக்கு வந்துட்டு நாங்கள் எங்கிட்ட எல்லாமே ஓகே, பிளானிங்கும் நாங்கள் பண்ணிட்டோம், எல்லாம் சரின்னு சொன்னால் ஒரு வியாபாரத்தை நாங்கள் பதிவு செய்கிறது வெரி முக்கியமான ஒரு விடயம். அதாவது வந்துட்டு ஒரு வியாபாரம் வந்துட்டு எந்த ஒரு வியாபாரமும் செய்யப்படும்னா சட்ட ரீதியாக அங்கீகாரத்தை நாங்கள் பெறணும். எந்த நாட்டில் இருந்தாலும் சரி அதுக்கு தேவையான நீங்கள் சட்ட அங்கீகாரத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும். சட்ட அங்கீகாரங்கிறது வந்து ஒரு வியாபார ரெஜிஸ்ட்ரேஷன் உள்ள நீங்கள் சட்ட அங்கீகாரம் இருக்குது. அதாவது வந்து ஒரு தொடங்கப்படுற வியாபாரத்தை நீங்கள் ஒரு தனி வியாபாரமாக ரெஜிஸ்டர் பண்ணி கொள்ளலாம், அல்லது ஒரு இன்னொரு உங்களோட பார்ட்னர் ஒருத்தரோட சேர்த்து பங்குடன் மேரேஜ் பண்ணி கொள்ளலாம், அல்லது உங்களோட மூலதனத்தை கூடுதலாக திரட்டி கொள்றாங்க நீங்கள் ஒரு வரையறுக்கப்பட்ட தனியார் கம்பெனியை நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி கொள்ளலாம். அடுத்தது வந்துட்டு நீங்கள் பட்டியல்படுத்தப்பட்ட கம்பெனியோடு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி போகலாம். அதாவது வெளி மூலதனங்களை திரட்டி கொள்ளலாம். அது சம்பந்தமான அடுத்த வீடியோவில் நான் போடுவேன். அது எவ்வாறு நீங்கள் திரட்டி கொள்கிற சம்பந்தமாக கம்பெனிகளுக்குரிய ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ரொசீஜர். 5வது நாங்கள் ஃபைனான்ஸ் அண்ட் பட்ஜெட். அதாவது வந்து இது மிக முக்கியமான டாபிக். அதாவது வந்துட்டு உங்களுக்கான வியாபாரத்துக்கான நிதி திட்டம். அடுத்தது வந்துட்டு உங்களோட பட்ஜெட்டை வந்து க்ரியேட் பண்ணுறேன்னு சொன்னால் பணத்தை நாங்கள் எவ்வாறு திரட்டி கொள்றோங்கிறது பெரிய முக்கியமான ஒரு விடயம் உண்டு. அதாவது வந்துட்டு நிதியை நாங்கள் திரட்டி கொள்வது ஒன்று, எடுத்த உடனே நாங்கள் பிஸ்னஸுக்கு எடுத்த உடனே நாங்கள் லோன் அப்ளை பண்ணி நாங்கள் அந்த லோன் மூலமாக பிஸ்னஸை தொடங்கலாம் தான் பெரும்பான்மையான ஆட்கள் செய்கிற தவறாகவும் நாங்கள் கருதுகிறோம். அதாவது வந்துட்டு முதலாவது வந்துட்டு நாங்கள் செய்ய போகிற விடயம் வந்துட்டு இந்த ஃபினான்சிங் பட்ஜெட்டிங்கில் நாங்கள் எங்களுக்கு அதாவது எங்களோட வியாபாரத்துக்கு கட்டாயம் வந்துட்டு எங்களுக்கு நிதி மூலதனம் தேவையாங்கிறது. சில வியாபாரங்களுக்கு அதுக்கு வந்துட்டு மூலதனம் இல்லாமலுக்கும் 0 லெவல்லையும் ஸ்டார்ட் பண்ண இயலும். அதாவது நீங்கள் மார்க்கெட்டிங் பண்ணுற உங்களோட கஸ்டமர்கிட்ட சில அட்வான்ஸை எடுக்க, அந்த அட்வான்ஸ் மூலமாக நீங்கள் முதலாவது கட்டத்தை ஸ்டார்ட் பண்ணுற, 2ஆம் கட்டத்துக்கு போகிற அதுக்குரிய சில வியாபாரங்கள் இருக்குது. அதுக்குரிய நான் உதாரணங்களை நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன். நான் வந்து இப்போ சில கன்ஸ்ட்ரக்ஷனை பொறுத்த வரைக்கும் நான் ஃபார் எக்ஸாம்பிள் நான் உதாரணமாக சொல்கிறேன். ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி வந்து ஸ்டார்ட் பண்ண ஒரு திட்டமிட்டு கொண்டிருக்கிற முயற்சியாளர் இருந்தால் அவர் செஞ்சு கொள்ள வேண்டிய முதல் வேலை வந்துட்டு இப்போ ஒரு சரியான திட்டமிடலை போட்டு அதற்கான அவர் இனிஷியலான ஒரு மார்க்கெட்டிங்கை பண்ணி அந்த வேலையை ஒன்று எடுத்தாருன்னு சொன்னால் 1ஆவதே வந்துட்டு அவர் செஞ்சு கொண்டிருக்கும் போயிட்டு முதலாவது அவர் செஞ்சு கொள்ளிடும் கஸ்டமர் இடத்துல அவருடைய பிளானை சொல்லி அதுக்கப்புறம் அதுக்கு அட்வான்ஸை பெற்றுக்கொண்டு முற்பணத்தை பெற்றுக்கொண்டு அதன் மூலமாக அவர் என்ன செய்யலாம்னு சொல்லி அவர்கள் வேலையை ஸ்டார்ட் பண்ணி செஞ்சு கொண்டு போவோம். 2ஆவது கட்டத்துக்கு நாங்கள் 2ஆவது பணத்தை மூலமாக எடுத்து அவ்வாறு செஞ்சு கொள்வோம். சில வியாபாரங்களுக்கு முன்னாடி நாங்கள் பொருட்கள் உற்பத்தி செய்கிறது சம்பந்தமான வியாபாரம் அதுக்கு சில அடிப்படை மெஷினரிஸ், அதுக்குரிய ஊழியர்கள், இதுகளுக்கெல்லாம் கட்டாயமானது எங்களுக்கு மூலதனம் தேவைப்படும். அப்போ அந்த டைமில் மூலதனம் திரட்டக்கூடிய முதலாவது வழியாக நாங்கள் யோசிக்கணும். வட்டி எல்லாம் கடன்கள் மூலமாக நாங்கள் மூலதனம் திரட்டிடலாம். இல்லாட்டி எங்களிடத்துல இருக்கிற பொருட்களை நாங்கள் விற்று நாங்கள் அதன் மூலமாக பணத்தை திரட்டி கொள்ளணுமான்னு நாங்கள் என்ன பார்க்கணும். அப்போ எங்கள்கிட்ட இப்போ மூலதனமாக நாங்கள் திரட்டுன்னு சொன்னால் பல வழிகளை நாங்கள் திரட்டி கொள்வோம். 3ஆவது ஈஸி லோன் சிஸ்டமுக்கு போவோம். இந்த வட்டி குடியிருந்த திட்டங்கள்
அந்த ஃபினான்ஸிங் எடுத்துட்டு அந்த ஒரு கடன் எடுக்க முதல்ல நாங்கள் யோசிக்கணும் எங்களுக்கு உண்மையாக எவ்வளோ பட்ஜெட்டிங் தேவை இந்த வியாபாரத்துக்கு தேவையான அளவுக்கு மட்டுமே எடுப்போம். மீதமாக நாங்கள் எடுத்தோம்னு சொன்னால் பிறகுக்கு நாங்கள் கடன் கட்டுறதுக்கு எங்களுக்கு இயலாத நிலைமைக்கு போய்த்து வியாபாரம் நஷ்டமடையக்கூடிய சாத்தியங்கள் கூடுதலாக இருக்குது. அதால் நாங்கள் பட்ஜெட்டிங்கோடு நாங்கள் பணத்தேவையை நாங்கள் திரட்டிக்கொள்ளணும். அதாவது வந்துட்டு இதில் ஆரம்பத்தில் நான் சொன்ன மாதிரி உங்களுக்குரிய சந்தைப்படுத்தலுக்குரியது, உற்பத்தி செலவு, அடுத்தது நிர்வாகத்துக்குரிய செலவு, அடுத்தது வந்துட்டு விற்பனை விநியோகத்துக்குரிய செலவு, அடுத்தது வந்துட்டு நிதி சம்பந்தமான செலவுகள் மற்றும் ஏனைய செலவுகளுக்கான உங்களுக்குரிய பட்ஜெட்டிங்கான பிளானை போட்டுவிட்டோம். அதன் பின்னராக நீங்கள் உங்களுக்கான செலவுகளுக்கு நிதியை திரட்டக்கூடிய மாதிரி வழி செஞ்சு கொள்வது. ஆறாவது பில்டிங் யுவர் பிராண்ட் அண்ட் மார்க்கெட்டிங். அதாவது வந்துட்டு எங்கள்ட ஒரு வியாபாரத்தில் எப்பயும் ஒரு தனி உரிமை நிலைமையை நாங்கள் எப்பயுமே உருவாக்க போடுறோம். அதாவது எங்களோட பிஸ்னஸில் எங்களுக்கான ஒரு பிராண்ட் ஒன்று நாங்களாகவே க்ரியேட் பண்ணுறோம். அதாவது வந்துட்டு எங்களோட உதாரணத்துக்கு இப்போ நாங்கள் சொல்லணுமா இருந்தால் ஒரு எக்ஸாம்பிள் நாங்கள் வந்துட்டு இப்போ சில வாட்ச் எடுப்போமா இருந்தால் அதில் வந்துட்டு சில பிராண்ட் எங்களுக்கு நாங்கள் ஸ்பெசிஃபிக் பிராண்ட் ஒன்று இருக்கும். வந்துட்டு எல்லோரும் ரோலெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, சிலர் வந்துட்டு சொல்லுவாங்க ஒவ்வொரு பிராண்டு கெஷியோ, சிலர் வந்துட்டு பெட்டெக் பெலிப், இந்த மாதிரி சில பிராண்டிங் இருக்குது. அது ஏன்னு சொன்னால் அவங்க வந்துட்டு அந்த பிராண்டை உருவாக்கி வச்சுக்கிறாங்க. பிராண்டு நாங்கள் கூடுதலாக நாங்கள் செலவழிக்கிறது வந்துட்டு அதாவது நாங்கள் பிராண்டுக்கு அதுதான் எங்களுக்கு கிடைக்கிற வருமானம் தான் கூடுதலாக இருக்கும். அதனால் ஒரு வியாபாரத்தில் நாங்கள் கட்டாயம் வந்துட்டு பிராண்ட் ஒன்று நாங்கள் உருவாக்கணும். ஒரு பிராண்ட் உண்டு, எங்களுக்கான தனிப்பட்ட ஒரு பிராண்ட் உண்டு, அதை உருவாக்கும். அடுத்தது வந்து மார்க்கெட்டிங்கிறது வந்துட்டு நாங்கள் சொல்லணுமா இருந்தால் சினிமா டைலாக் ஒன்று சொல்லணும் இருந்தால் நாங்கள் உள்ள பிறக்கிற டைம்லேருந்து கடைசியில் வந்துட்டு நாங்கள் சொல்கிறது புதைக்கிறது ஒரு மனுஷனை அடக்கம் செய்கிறது வரைக்குமான அடக்கம் செய்யக்குள்ள நெத்தியில் 2 ரூபா சல்லி வச்சு ஒழுங்காப்போ என்ன 10 வயது சொல்கிறது வரைக்கும் ஒரு மார்க்கெட்டிங் இருக்குது. ஒரு படத்தில் வந்துட்டு சில கம்பெனியான படத்தில் சொல்லுவாங்க. அப்போ அது மாதிரி மார்க்கெட்டிங்கிறது நாங்கள் பார்க்குறது எல்லாமே மார்க்கெட்டிங். அந்த மார்க்கெட்டிங்கிறது ஒரு வியாபாரத்தில் எதையும் ஒரு வியாபார ஒரு முயற்சியாளம் வந்து எதையும் ஒரு மார்க்கெட்டிங்கை பார்க்கணும், எவ்வாறு செய்யணும்னு சொல்லி. அடுத்தது வந்துட்டு லான்ச் க்ரோ. அடுத்தது வந்துட்டு ஒரு வியாபாரத்தை நாங்கள் ஒரு வியாபாரத்தை நாங்கள் லான்ச் பண்ணுற டைம் அதை எவ்வாறு லான்ச் பண்ணுறங்கிறது ஒரு மிக முக்கியமான விடயம். நாங்கள் ஒரு வியாபாரத்தை ஆரம்பித்து வச்சு அது வெளியிடத்தில் யாருக்கும் பப்ளிசிட்டி தெரியாமலுக்கு இருந்த மக்கள் எங்களுக்கு எவ்வளோ குவாலிட்டியான ஒரு ப்ராடக்டாகவும் இருக்கட்டும், சர்வீஸ் ஆகிக்கணும், இந்த சர்வீஸை பற்றி மக்களிடத்தில் நாங்கள் சரியான முறைக்கு வழங்கப்படுத்தலைன்னா முதலாவது நாங்கள் அதை எவ்வாறு முதலாவது நாங்கள் எங்களை பற்றி அறிமுகப்படுத்துகிறது வெரி வெரி இம்பார்ட்டன்ஸ். அதாவது வந்து பல வழிகள் இருக்குது அதை செய்கிறதுக்கு. அது ஒரு வியாபாரத்தை அதை உங்களோட வியாபாரத்தில் நீங்கள் தான் அதை முடிவு பண்ணணும். என்னத்தை நான் எவ்வாறு செய்வேன் இந்த டைமில் பல விடயங்கள் உங்களுக்கு தாக்கத்து செய்யுது. அதாவது சூழல் காரணம், உங்கள்கிட்ட இருக்கிற நிதி பற்றாக்குறை, பல இதில் காரணம். அதால் வந்துட்டு நீங்கள் உங்கள் வியாபாரத்தை நீங்கள் எவ்வாறு லான்ச் பண்ணுறீங்கன்றது சம்மந்தமான இதை நீங்களே தான் தீர்மானிக்கணும். ஓகே, நாங்கள் இன்றைக்கு நிறைய விடயங்கள் பார்த்தோம் இது சம்மந்தமாக. இதுக்கு அடுத்து நான் ஒவ்வொரு விடயத்தை பற்றி நான் ஒவ்வொரு விதமான வீடியோக்கள் போடுவேன். எங்களுக்கு வீடியோ பின்தொடரணுமா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.